ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரெட்டச்சட்டை போட்டு ரிப்பன் வச்சு எப்படி மடித்து கட்டுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ டெலிகேட் பண்ணுறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கூலுக்கு போகிற பெண் குழந்தைகளுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்கூலுக்கு போனோம்னாவே ரெட்டச்சட்டை போட்டு ரிப்பன் மடித்து கட்டிட்டு போவோம். நம்ம அம்மா வேலைக்கு போகிறாங்க, இல்லை ஊருக்கு இது போயிட்டாங்க, இந்த டைம்லலாம் கண்டிப்பாக நமக்கு நாமளே சடை பின்ன கற்றுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. தலையில் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஸ்டிக் எடுத்துக்கலாங்க. ஸ்டிக் எடுத்ததுக்கப்புறம் முன்னாடி வாக்கு எடுத்துகிட்டு சீப்பை வச்சுங்க, அந்த பெரும்பல் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு நெட்டாக ஒரு கோடு மாதிரி இழுத்துக்கலாங்க. அப்படி இழுத்தோம்னா வாக்கு வந்து நல்லா பர்ஃபெக்டாக விழுந்துருங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுக்கும்போது வாக்கு வந்து நேராக விழுவாது, கோணையாக வந்துருங்க. மேலிருந்து கீழ் வாக்கில் ஒரே கோடு இழுத்துட்டு பிரித்தோம்னா கரெக்டாக வாக்கு வந்துருங்க. நேர் வாக்கு முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் எடுத்ததுக்கு அப்புறங்க முடியை வந்து ரெண்டாக இது மாதிரி பிரிச்சுக்கலாங்க. பிரித்ததுக்கப்புறம் சிக்கு கொஞ்சம் கூட இல்லாத ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாங்க. சிக்கு இருந்தாவே தலை பின்னும் போது கண்டிப்பாக சிக்காக வரும், பின்றதுக்கு வந்து நல்லா வசமாகவே இருக்காதுங்க. அதனால் ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு சிக்கு எடுக்க முடியுமோ சிக்கு எடுத்துக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி தலை குளிச்சுட்டு இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து தலைக்கு குளித்து ஒரு 2 நாள் ஆச்சு அப்படின்னா லைட்டாக மட்டும் எண்ணெய் வச்சுக்கோங்க. லைட்டாக எண்ணெய் வச்சுட்டு நல்லா சிக்கு எடுத்ததுக்கப்புறம் 3 காலாக பிரிச்சுக்கலாங்க. காதுக்கு ஒட்டின மாதிரி கொஞ்சம் சடை பின்னாதீங்க, கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் மேலே ஏற்றுன மாதிரி பின்னிக்கோங்க. இது மாதிரி கொஞ்சம் தள்ளி பின்னணும்னா நல்லா இருக்குங்க. ரிப்பன் கட்டும் போதும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க. ரொம்ப பின்னாடி ஏற்றியும் தலை சீவிடாதீங்க, பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு ரொம்ப பின்னாடி வந்து சடை பின்னி விட்ருவாங்க, அதை பார்க்கவே நல்லா இருக்காதுங்க. பெண்களோட மூஞ்சி வந்து அந்த அளவுக்கு அமைப்பாக இருக்காது. ரெட்டச்சடை போட்டோம்னாவே இப்படி காதுக்கு சைடில் வர மாதிரி போடுங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. முடி வந்து நல்லா சிக்கு எடுத்து பின்னிக்கலாங்க. 2-3 கால் பின்னும் போதே கண்டிப்பாக முடி வந்து அப்படியே மடிச்சு இருக்கும் இல்லைங்களா, அந்த டைமில் கண்டிப்பாக சிக்கு விழுவோம். அதனால சிக்கு எடுத்துகிட்டு அப்படியே பின்னிக்கலாங்க. கையை வந்து மாற்றி பின்னாதீங்க. இப்படி முன்னாடி பின்னிட்டு நம்ம வந்து திருப்பி பின்னோம்னா முடி பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க. ஃபஸ்ட் நம்ம எந்த சைடு அப்படியே கையை வச்சு பின்னிட்டு வருமோ அதே மாதிரியே ஸ்ட்ரெயிட்டாக பின்னிட்டு வாங்க. தலைவில் வரும்போது முடி பத்தலைன்னா பக்கத்தில் இருக்கிற முடி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுனாங்க அதிலிருந்து முடி வந்து எடுத்து பின்னிக்கோங்க. முடி இந்த அளவுக்கு இருக்கும்போது ரிப்பன் வச்சுக்கலாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு வந்துங்க 2 மீட்டர் ரிப்பன் வாங்கி ரெட் கலர் ரிப்பனாக வாங்கி அதில் வந்து பின்னி காட்ட சொன்னாங்க. அதுக்காக நான் வந்து ரெட் கலர் ரிப்பன் வந்து வாங்கியிருக்கேங்க. இந்த அளவுக்கு பின்னி முடிச்சதுக்கப்புறம் இனிமேல் ரிப்பன் வச்சு பின்னிக்கலாங்க. அந்த 2 சைடு ஓரம் இருக்கும் இல்லைங்களா, அதில் மட்டும் ரிப்பன் வச்சு பின்னிக்கலாம். இப்படி பின்னும்போது அந்த கொஞ்சம் வளர்த்தியாக இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நடுவாண்ட வச்சுட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கிறத வந்து சைடில் விட்டு பின்னுற மாதிரி வச்சுக்கோங்க. ரிப்பன் வச்சு பின்னும் போதுங்க ரிப்பன் வந்து தூக்கி பார்த்தா 2 சைடும் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கணுங்க. 2 சைடும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுங்க. 2 சைடும் வச்சுட்டு அந்த எப்பயுமே 3 கால் சடை போடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி வச்சு பின்னிக்கலாங்க. அது மாதிரி வச்சு பின்னிட்டு தலைவில் வந்து அந்த ரிப்பனை ஒரு சுற்றி ஒரு முடிச்சு மாதிரி இழுப்போம் இல்லைங்களா, அது மாதிரி வச்சு இழுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டைட்டாக இருக்கும், பின்னல் வந்து அவுந்து வராதுங்க. தலவு வரைக்கும் பின்னிட்டுங்க இப்படி இருக்கும் இல்லைங்களா, அதில் ஒரு பக்கம் மட்டும் எடுத்து ஒரு சடையை ஒரு பக்கம் சுற்றி இப்படி முடிச்சு போட்டுக்கலாங்க. நல்லா டைட்டாக முடிச்சு போட்டதுக்கப்புறம் சடையை வந்து மடிச்சுங்க மேல் நோக்கி கட்டிக்கலாங்க. ஒரு டைம் சடையை வந்து சுற்றி எடுத்து உடனே நம்ம ரிப்பன் போடவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படி போடும்போது முடி கொஞ்சம் இறங்கிட்டு வருங்க. நான் இதில் போட்டு கட்டுறேன் பாருங்கள். ஒரு டைம் போடும்போது அந்த முடி கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி வரும். இதே வந்து இன்னொரு டைம் கீழே உள்ளே விட்டு சுற்றி எடுத்து நம்ம முடிச்சு போட்டு ரிப்பன் போடும்போது ரிப்பன் வந்து அவுந்து வராதுங்க, நல்லா பார்க்கவும் அழகாக இருக்குங்க. நான் வந்து இதுக்கு வந்து ஒரே டைம் சுற்றிட்டு போட்டு கட்டுறேன். முடி பாருங்கள் கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இன்னொரு டைம் முடிச்சு போடும்போது மேலே வச்சு நல்லா இழுத்து போடும்போதுங்க முடி வந்து அவுந்துட்டு கீழே வராதுங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு முடிச்சு போகிற மாதிரி போட்டுங்க அந்த மீதி இருக்கிற ரிப்பனை இப்படி நல்லா சுற்றிக்கலாங்க. இப்படி சுற்றிட்டு அந்த சின்னதாக அந்த சுற்றி விட்டோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே வச்சு நல்லா இழுத்துக்கலாம். அந்த முடிச்சு போடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி இப்போ உள்ளே விட்டுட்டு நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கலாங்க. இழுத்து டைட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிப்பன் வந்து லைட்டாக சுருங்கி இருக்கும், அதெல்லாம் எடுத்து விட்டோம்னா தான் நல்லா பூ மாதிரி அழகாக ரிப்பன் இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நான்லாம் ஸ்கூல் போகும்போது நானே தலை சீவுங்க. நான் 6th படிக்கும்போதுலேருந்து நானே தலை சீவிட்டு போயிடுவேன், ரெட்டச்சடை போட்டு போயிடுவேன். அம்மாவெல்லாம் நான் கேட்கவே மாட்டேங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் ஒரு 10 நிமிஷத்தில் நானே சடை பண்ணிவிட்டு ஸ்கூல் கிளம்பிடுவேங்க. இது மாதிரி குட்டி குட்டி பூவாக வைக்கும்போது பூ பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க, ரொம்ப பார்க்க நீட்டாக இருக்கும். இது மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக இழுத்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்குங்க. இது மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சைடு நம்ம எப்படி சடை பின்னமோ அதே மாதிரி சேம் அந்த சைடும் பின்னிக்கலாங்க.
பின்னல் போட்டு நம்ம நீட்டாக மடித்து கட்டிக்கலாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு தண்ணி சடைன்னு சொல்லிட்டு அந்த முன்னாடி கொஞ்சமாக அந்த வாக்குக்கிட்ட முடி எடுத்துங்க. அந்த 3 கலர் பிரித்து அதை முடி பின்னிங்க. சடையில் கொண்டாந்து சேர்த்து பின்னும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. இன்னொரு மெத்தட் வந்துங்க, மேலே வகுடு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதிலிருந்து கீழ் வாக்கில் இழுத்து அதை அப்படியே ரோல் பண்ணுற மாதிரி பண்ணிங்க. கிளிப்பை வச்சு ஏர்பின் வச்சு நல்லா டைட் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பின்னல் போட்டோம்னா அதுவும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. நல்லா டிசைனாக இதிலே நிறையா வெரைட்டியில் ஜடை பின்னலாம். நான் வந்து சிம்பிளாக ஃபஸ்ட்டு எப்படி பின்னி காட்டுறோமோ அது மாதிரி பின்னியிருக்கேங்க. ஃபுல்லாக நான் சிக்கு எடுத்துட்டேங்க. ஃபஸ்ட்டு போடுற அந்த முடிச்சு மட்டும் நல்லா டைட்டாக இழுத்து போட்டுக்கணும். அப்போ தான் சடை வந்து நல்லா பிரிஞ்சு வராது இருக்குங்க. பாருங்கள் நான் எந்தளவுக்கு டைட்டாக போட்டிருக்கேன்னு சொல்லிவிட்டு, இந்தளவுக்கு டைட்டாக போட்டதுக்கப்புறம் மீதி இருக்க முடியும் நம்ம எப்பயும் போல் பின்னி எடுத்துக்கலாங்க. இடையில இப்படி சீவி விட்டு நம்ம சடை பின்னும் போது பார்க்கவே ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னோடய 2 கை சேர்த்து பிடிச்சி பின்னாதாங்க பின்ன முடியும். அந்தளவுக்கு முடி ரொம்பவே அடர்த்தியாக இருக்கும். இப்போ முடி வந்து கொஞ்சம் கொட்டிடுச்சுங்க. ரெட்டச்சடை பின்னி நம்ம ரிப்பன் வச்சு கட்டிட்டு வரும்போதுங்க நம்மளுக்கு முடி வந்து ஒன்று கூட கொட்டவே கொட்டாதுங்க. ஏன்னா முடி நல்லா செக்யூராக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு பின்னுற பார்த்தீங்களா, அதில் வந்து கொஞ்சம் கூட வெடிப்பே வராதுங்க. இப்போ பாருங்க முடி கொஞ்சம் பத்தலை, பக்கத்தில் முடியிலேருந்து நான் கொஞ்சம் எடுத்து பின்னிட்டேன். இது மாதிரி பின்னும்போது நம்ம லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போகலாம். ஒவ்வொரு டைம் நம்ம பின்னும்போது முடி வந்து நம்மளுக்கு பத்தாதுங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிற முடி கொஞ்சமாக எடுத்து வச்சு பின்னிக்கலாங்க. இந்த அளவுக்கு இருக்கும்போதே ரிப்பன் வச்சுக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு ரிப்பன் வந்து பிரிஞ்சு வராது இருக்குங்க. தலை வரைக்கும் பின்னதுக்கப்புறம் நான் ரிப்பன் வச்சு பின்ன போகிறேங்க. இந்த அளவுக்கு முடி இருக்குங்க. இப்போ ரிப்பன் வச்சு பின்னிக்கலாம். ரிப்பனை பாருங்கள், அப்படி நேராக எடுத்து பிடிச்சோம்னா 2 சைடும் கரெக்டாக இருக்கணும். அப்போ வந்து இந்த சைடும் அந்த சைடும் மாற்றி பிடிச்சிங்க. நடுவான் இருக்கிற முடியை அப்படியே சுற்றி அப்படியே 3 பின்னல் போடும் இல்லைங்களா, அது மாதிரி பின்னி லாஸ்ட்டில் வந்து ஒரு முடிச்சு போட்டு இழுத்துக்கலாங்க. நான்லாம் ஸ்கூல் போகும்போதுங்க டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தலை குளிச்சிருந்தப்போ அப்படியே பின்னல் போட்டுட்டு அப்படியே மடித்து கட்டிட்டு போயிடுவேங்க. அங்கே ஸ்கூல் போயிட்டு வந்து ஈவினிங் வந்து வீட்டில் பார்த்தாலும் அந்த முடியை பிரிக்கும் போது ஈரம்லாம் அப்படியே இருக்குங்க. அந்த ஞாபகம்லாம் இப்போ எனக்கு வந்துட்டுருக்குங்க. ஸ்கூல் லைஃப்ங்கிறது ஒரு சூப்பரான ஒரு மெமரிஸ்ங்க. எனக்கெல்லாம் ஸ்கூல் லைஃப் வந்து அவ்வளோ சூப்பராக நல்லா ஜாலியாக போச்சுங்க. என் ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தான் ரெட்டச்சட்டை போட்டு ரிப்பன் கட்டவும் உடனே ஸ்கூல் லைஃப்லாம் ஞாபகம் வந்துடுச்சுங்க. சடையை ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் மேலே பிடிச்சிங்க. அப்படி காது சந்தில் வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிக்கலாங்க. அழுத்தி பிடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு முடிச்சு போட்டேங்க. இன்னொரு டைம் ரிப்பனை உள்ளே விட்டு சுற்றி இப்போ பாருங்கள் முடிச்சு போடும்போது இன்னும் நல்லா டைட்டாக இருக்கும். இன்னும் சடை பாருங்கள் மேலே போகுது. இப்படி போட்டாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. 2 டைம் சுற்றி நம்ம ரிப்பன் வைக்கும்போது தாங்க முடி வந்து கொஞ்சம் கூட கீழே இழுத்துக்கிட்டே வராது. ஒரு டைம் போட்டு நம்ம வைக்கும்போது முடி வந்து கொஞ்சம் கீழே இழுத்துட்டு வர மாதிரி இருக்குங்க. 2 டைம் சுற்றினதுக்கப்புறம் ஒரு சின்ன அப்படியே முடிச்சு போடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி முடிச்சு போட்டு அந்த மீதி இருக்கிற ரிப்பனை அப்படியே சின்னதாக அப்படியே சுற்றி அந்த ஓட்டைக்குள்ளார விட்டுங்க டைட் பண்ணி இழுத்துக்கலாங்க. இழுக்கும்போது பார்த்து இழுங்க. மற்ற ரிப்பன் பிடிச்சி இழுத்துட்டோன்னா அது வந்து அவுந்துட்டு வர மாதிரி ஆயிரும். அந்த முடிச்சு போட்டதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரிப்பனை பிடிச்சி நல்லா இழுத்து நல்லா டைட் பண்ணிக்கலாங்க. டைட் பண்ணதுக்கப்புறம் ரிப்பன் வந்து இது மாதிரி இழுத்து விட்டுக்கலாங்க. இழுத்து விடும்போது தான் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். குட்டி பூவாட்டம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நானே பூ போட்டுட்டேன்னு சொல்லிட்டு. குட்டியாக போடும்போது தாங்க ரோஸ் பூ மாதிரி பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். பெருசாக வைக்கிறப்ப நல்லாவே இருக்காதுங்க. இது மாதிரி குட்டியாக வச்சதுக்கப்புறம் அந்த மீதி இருக்கிற முடியெல்லாம் அந்த குசிப்பின் இருக்கும் இல்லைங்களா, அதை கொஞ்சமாக முன்னாடி சீவி நெத்திக்கிட்ட அந்த குட்டி குட்டி முடியாக இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா சீப்பை வச்சு வாரி விட்டுக்கலாங்க. சீவனத்துக்கு அப்புறம் ஒரு குஷிப்பின் போட்டு டைட் பண்ணிக்கலாங்க. இப்படி பண்ணும்போது ஃபேஸில் வந்து முடிப்படாதுங்க. நல்லா பார்க்கவே நீட்டாக இருக்குங்க. கொஞ்சம் வயசாகவும் முன்னாடி முடியெல்லாம் குட்டி முடியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் இல்லைங்க. கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் இப்படி தாங்க இருக்குது. ரெட்டச்சடை ரிப்பன் வச்சு பின்னி முடிச்சாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பின்னியாச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு நாமளே சூப்பராக ரெட்டச்சடை பின்னி ரிப்பன் வச்சுக்கலாங்க. பின்னாடி பாருங்கள் வாக்கு எடுத்தது வந்து நல்லா சூப்பராக இருக்குது. பின்னாடி இருந்து பார்க்கும்போதையுமே நல்லா நீட்டாக இருக்குங்க.